பாருங்க எரேமியாவை பார்க்கும் பொழுது So when you look at Jeremiah, எரேமியா என்ன எழுதுறாருங்க? what is he writing? புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் In Lamentations chapter 3, அவர் அழகா எழுதுறாரு. he is writing it so Through the beautifully. Lord's mercies அவருடைய இரக்கங்கள் we are நிமித்தமாக not consumed. நாம் நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய சுத்த கிருபையால It is because of his mercies. எந்த சோதனையும் Whatever trials we எந்த may get, சூழ்நிலையும் whatever situation that may come, சொல்லுங்க என்னை விழுங்கலன்னு it சொல்லுங்க. will not consume me. சத்தமா சொல்லுங்க என்னை விழுங்கல. It will not consume me. காரணம் என்ன? What is the reason? கர்த்தருடைய சுத்த கிருபை. Because of his true mercies. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல். Without the permission from God. சத்தமா சொல்லுங்க கர்த்தருடைய அனுமதி இல்லாமல். Without the permission from God. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல். Without the will of God. என் தலையில் இருக்கிற every single hair ஒரு in my மயிரும் head, கீழே விழாது. no hair will fall from my head. ஆமென். மயிருன்னு சொன்னா சிலர் மூஞ்சி அப்படியே மாறுது. அது சுத்த தமிழுங்க. It's a pure Tamil, we call அது it that கெட்ட way. வார்த்தையா உலகத்தை மாத்தி இருக்கிறான். It is only the people of this world have changed it into a wrong இங்க word. இருக்கிறீங்களா? Are you all here? ஆமென். கர்த்தர் நல்லவர். God is so good. எரேமியாவை பார்க்கும் பொழுது So when you look at Jeremiah, அவனை குறிச்சு என்ன மாதிரி ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறது வேதம்? what does the Bible call him at? What kind of a prophet he புலம்பும் was? தீர்க்கதரிசி. He was a weeping prophet. weeping prophet. புலம்பும் தீர்க்கதரிசி. காரணம் என்ன? What is the reason? அவன் வாழ்ந்த அந்த நாட்களிலே The days that he lived, எருசலேம் கைப்பற்றப்பட்டது. Jerusalem was captured. பாபிலோனியர்கள் எருசலேமை கைப்பற்றிக் கொண்டார்கள். Babylonians came and captured Jerusalem. எரேமியா பார்த்ததெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா If you look at what Jeremiah saw those அந்த days, 7th century 6th centuryல எரேமியா in பார்த்ததெல்லாமே the 6th and the 7th century, whatever Jeremiah saw அந்த was, பட்டணமே அழிக்கப்பட்டது. the whole city was taken. அந்த தேவாலயம் கொளுத்தப்பட்டது. They burnt the temple of God. ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். People were murdered. எங்கு பார்த்தாலும் அழிவுதான். Wherever you see, there was destruction. எங்கு பார்த்தாலும் மரணம் தான். Wherever they saw, it was death. எங்கு பார்த்தாலும் சஃபரிங் தான். There was suffering seen அவன் everywhere. பார்த்ததெல்லாம் அதுதான். Whatever Jeremiah saw was all these things. ஆக இதை பார்க்கும் பொழுது So when you look at all these இந்த things, பஞ்சத்தை பார்க்கும் if பொழுது you look at the famine இந்த there, டெத்தை பார்க்கும் look பொழுது at the death there, இந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்க்கும் when you பொழுது look at the destruction ஏன் there, அவனுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃபை பார்க்கும் பொழுது even when you look at the personal life of Jeremiah, எரேமியா பாருங்க when we look at பல Jeremiah, விதமான உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து he சென்றான். went through many kind of tribulations. சத்தியத்தை பேசினதற்காக Just because he spoke the truth, ஜனங்களால் தள்ளப்பட்டான். the people pushed him away. அது மாத்திரமல்ல, Not only that, எரேமியாவின் தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல, in the personal life of Jeremiah, அவருடைய பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது when we look at the trials that he had in his ஆச்சரியமே life, கிடையாது. there is no surprise அவன் about it. புலம்பலின் ஒரு தீர்க்கதரிசி என்பதில்ல. He was a weeping prophet. அவனை சிறையில் தள்ளினார்கள். So they put him in prison, பலவிதமான துன்பங்களை அனுபவித்தான். and he had to undergo so many tribulations ஆக there. புலம்பல் 1ஆம் அதிகாரம், In Lamentations chapter 1, புலம்பல் 2ஆம் அதிகாரம், in Lamentations chapter 2, இந்த ரெண்டு அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னு so if சொன்னா you read both these chapters, எல்லாருக்குள்ளாக டிப்ரெஷன் வரங்க. you would get into depression, அந்த அளவுக்கு சோர்வு வரங்க. and you would get tired reading that. எரேமியா கேள்வி கேட்ட, ஆண்டவரே And Jeremiah looked at God and asked நீங்க அன்பான questions. கடவுளா இருந்தா Though you are a God of love, ஏன் இவ்வளவு டிஸ்ட்ரக்ஷன், why so much destruction? எவ்வளவு மரணம், How many deaths are ஏன் இவ்வளவு happening? பாடுகள், Why people are ஏன் suffering? ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படணும். Why people are suffering like ஆண்டவர் this? கிட்ட போகும் பொழுதெல்லாம் அழுதுகிட்டே போவான். So when he went before the Lord, he always used to cry and go 1ஆம் before him. அதிகாரம் In chapter 1, அழுது கொண்டே இருந்தான். he continued to weep. 2ஆம் அதிகாரம் In chapter 2, புலம்பிக் கொண்டே இருந்தான். he continued to lament. 2ஆம் அதிகாரத்துக்கு பிறகு After the second chapter, கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். God opened his eyes. கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். God opened his spiritual ரெண்டு eyes. கரங்களை உயர்த்துங்க. Lift both your ஒருவேளை hands. நீங்க 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறீங்களோ, Maybe now you are in first chapter, 2ஆம் அதிகாரத்தில் or you இருக்கிறீங்களோ, may be in the second chapter of I your don't life. know.
எனக்கு if தெரியாது. you are still living in the chapter 1 இன்னும் அந்த முதலாவது சாப்டர்லயே நீங்கள் or இருக்கலாம். chapter 2. இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் அந்த இரண்டாவது சாப்டர்லயே This is my இருக்கலாம். prayer. இதுதான் என்னுடைய ஜெபமாக This is இருக்கிறது. my burden. இதுதான் என்னுடைய பாரமாக This is my இருக்கிறது. heart's desire. இதுதான் தேவனுடைய ஆசையாக This is my இருக்கிறது. longing. இதுதான் என்னுடைய லாங்கிங்காக God இருக்கிறது. opened Jeremiah's eyes. தேவன் எரேமியாவின் கண்களை Let திறந்தார். God open our eyes today. தேவன் இந்த நாளிலும் நம்முடைய ரெண்டு கண்களை கரங்களை திறக்கட்டும். உயர்த்துங்கப்பா. Lift both your நான் eyes. chapter 1 ல இருந்து Lord, from chapter நான் 1, chapter 2 ல இருந்து from chapter 2, நான் chapter 3 க்கு போகணும்ப்பா. I should go to chapter ரெண்டு 3. கரங்களை உயர்த்துங்க. Lift both இந்த your கால hands. வேளையிலே In this morning என்ன time, வேதனையோடு வந்தீங்க எனக்கு I do தெரியாது. not know with what troubles that you கேள்விகளோடு came. வந்தீங்க I எனக்கு don't know தெரியாது. with what questions you என்ன came in ஏக்கத்தோடு வந்தீங்க today. எனக்கு I do தெரியாது. not know with what longing என்ன you came in பாரத்தோடு வந்தீங்க today. எனக்கு I do தெரியாது. not know with what burden you கர்த்தர் came in கண்களை today. திறக்கிறார். The Lord opens our eyes. எரேமியாவின் கண்களை திறந்தவர். The Lord who opened the eyes of Jeremiah. EAGC sanctuary-க்குள்ளாக In the sanctuary of EAGC, வேதனையோடு வந்த ஒவ்வொரு கண்களை திறக்கிறார். those people who have come here with troubles, God is opening their ஆன்லைன்ல eyes. யாரெல்லாம் என்னோடு இருக்கிறீங்களோ, Those who have joined us today through இந்த online, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, as you are listening to these words, ஒருவேளை நீங்க ஹாஸ்பிடல் பெட்ல இருக்கலாம், maybe you are lying in the hospital ஒருவேளை நீங்க bed, மரண படுக்கையில் maybe இருக்கலாம், you are in your deathbed, ஒருவேளை நீங்க பயங்கரமான பண நெருக்கடியில் இருக்கலாம், maybe you are in a big financial crisis, ஒருவேளை நீங்க மனசோர்வில் இருக்கலாம், maybe your mind, you're very weary, ஒருவேளை நீங்க தற்கொலை எண்ணத்தில் இருக்கலாம். maybe you are living in suicidal இந்த thoughts. கால வேளையிலே But in this morning இந்த time, ஆன்லைன் சர்வீஸை நீங்க பார்க்கும் பொழுது as you're watching this online கர்த்தர் service, உங்கள் கண்களை திறப்பாராக. let the Lord open your உங்க eyes. ஃபோக்கஸை ஆண்டவர் ஷிஃப்ட் செய்வாராக. Let the Lord shift the focus of your இயேசுவின் eyes. நாமத்தில் In Jesus' name. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு After the first service, ஒரு சிஸ்டர் பாரத்தோடு என்கிட்ட வந்தாங்க. one sister with a great burden, she came to me. பாஸ்டர், எனக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray for the person whom I know. அவர் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாரு. He started a trust. ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச பிறகு After he started the நிறைய trust, பணம் வரும்னு நினைச்சாரு. he thought that he would receive more money. நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க, Many sponsors would come. நிறைய டொனேஷன் வரும். Many donations he would receive. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டாரு. He started the trust நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாரு. and invested a lot of money in இப்ப that. பயங்கரமான கடன்ல But இருக்கிறாரு. now he is in a huge debt. கோடிக்கணக்கான கடன், In debt in crores. கோடிக்கணக்கான கடன். Debt in crores. நம்பிக்கை இழந்துட்டாரு. He lost his hope. என்கிட்ட வந்தாரு பாஸ்டர். And she said, the person went to her சிஸ்டர் 400 ரூபாய் கொடுங்க, and asked just for 400 நான் rupees. விஷம் வாங்கி சாப்பிட்டு சாகறேன். I want to buy poison drink and die. கடன் பிரச்சனை கழுத்துக்கு மேல வந்துடுச்சு. The debt problem is pressing me ஒரு up to the இடத்துல neck. 50 லட்சம் வாங்கினேன். And at one place I got 50 lakhs. வட்டி எல்லாம் சேர்ந்து இப்ப 1 கோடி ஆயிடுச்சு. And with everything together, now I have to pay 1 crore. யார் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கறாங்க தெரியாது. I do not know what kind of a situation ஆனால் you have எரேமியா come here today. சொல்லுகிறானே, But Jeremiah says, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த it கிருபை. is because of the Lord's mercies we are not கர்த்தருடைய சுத்த consumed. கிருபை. It's because of His mercies we are not ஒரு consumed. ஷிஃப்ட் நடக்குதுங்க. So there is a shift that is happening. ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகுதுங்க. The focus is changing. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷிஃப்ட் நடக்கட்டும் சொல்லுங்களே. So let the shift happen. ஃபோக்கஸ் சேஞ்ச் ஆகட்டும். Let the focus change. கர்த்தர் கண்களை திறக்கட்டும். Let the Lord open the eyes. டிஸ்ட்ரக்ஷனை குறித்து பேசினா, When you talk about destruction, பாடுகளை பேசினா, He talked about trials. அழிவை பேசினா, He talked about இப்பொழுது destruction. நம்பிக்கை பேசுகிறான். But now He's talking about hope. என்ன சொல்லுகிறான்? What is He saying? கர்த்தருடைய கிருபைதான் It is only the Lord's mercies. நிர்மூலமாகாமல் இருப்பது I am not consumed. கர்த்தருடைய சுத்த கிருபை. It's because of His Lord's great love and ஆமென். mercies. நம்ம இப்பொழுது வாழணும்னு சொன்னா, If we have to live now, let our hearts overflow with gratitude. நன்றியால் நம்முடைய இருதயம் பொங்கி And வழியட்டும். secondly, இரண்டாவதாக let our minds நம்முடைய மனது remember God's character. தேவனுடைய குணத்தை நினைக்கட்டும். சொல்லுங்க, என் மைண்ட். Say my mind. சத்தமா சொல்லுங்க, என் மைண்ட். My mind. யாரை நினைக்கணுங்க? Should remember whom? கர்த்தருடைய குணத்தை Should நினைக்கணும். remember God's character. ஆமென். மனுஷனுடைய குணம் மாறலாம். Man's character may change. சொல்லுங்க, மனுஷனுடைய என்ன குணம் மாறலாம்னு சொல்லுங்களேன். Say man's character may change. குரங்கு மாதிரி மாறலாங்க. Just like a monkey, the character ஆனா will change. கர்த்தருடைய குணமோ But the character
character of God. மாறவே It will மாறாது. never change. சத்தமா சொல்லுங்க, மாறாதுன்னு It will சொல்லுங்களேன். never change. ஆமென். தன்னுடைய துக்கத்தெல்லாம் போட்டான் பாருங்க. So he poured out all his troubles before இப்பொழுது அவன் God. நம்பிக்கை பிடித்துக் கொண்டான். But now he's holding on to that Cling hope. to hope. நாம் நம்பிக்கையை பிடித்துக் கொள்ள In வேண்டும். God's unchanging mercy. அவருடைய மாறாத கருணையிலே, சொல்லுங்க, கிருபையிலே. நான் நம்பிக்கை பிடித்துக் கொள்வேன். I will cling to hope. கர்த்தருடைய இரக்கத்தில் In God's, கிடைக்கிற அந்த நம்பிக்கை நான் இறுக பிடித்துக் the கொள்வேன். hope that I get in God's unchanging mercy, I அவரை will hold on to it. நம்புகிறவர்களை Those who believe in அவர் him, ஒருபோதும் வெட்கப்படுத்த he will மாட்டார். never put them to shame. கரங்களை நல்லா தட்டுங்களே. ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தரை நம்பினோர் மாண்டதில்லை. Those who put their trust in God, they never die. சொல்லுங்க, கர்த்தரை நம்பினோர் மாண்டதில்லை. Those who put their trust in God, they என்னென்ன don't die. துன்பங்கள் நேரிட்டாலும் Whatever troubles one may face, இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சொல்லுங்க, இயேசுவை. இது சத்தம் வரமாட்டேங்குது. மாண்டதில்லை சொல்லி சாத்தானுக்கு காது கொஞ்சம் பிரச்சனைங்க. Satan has a big problem with his hearing. அவன் ஹியரிங் எய்டு போட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். He is adamant that he won't put the hearing சொல்லுங்க, aid. இயேசுவை நம்பினோர். Those who put their trust சத்தமா in சொல்லுங்க, Jesus, இயேசுவை நம்பினோர் those who put their trust in Jesus, மாண்டதில்லை. they never die. ரெண்டு கரங்களை உயர்த்துவீங்களா? Lift both your hands. இயேசுவை நம்பினோர் மாண்டதில்லை. என்னென்ன துன்பங்கள் நேரிட்டாலும் சிங்கத்தின் வாயின் நின்று ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். சிங்கத்தின் வாயினின்றும் ரட்சிப்பார். பங்கம் வராதென்னை ஆதரிப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே. சத்தம் போத. நம்பினோரை கிருபை சூழ்ந்திடுமே. இம்மட்டும் காத்தவர் இம்மானுவேல். பக்கத்துல இருக்கிறவங்களை காப்பாரா? என்ன கை விட்டுருவாரா? சொல்லுங்க, இம்மட்டும் காத்தவர். இம்மட்டும் காத்தவர். இம்மட்டும் காத்தவர். இம்மட்டும் காத்தவர். இன்னமும் காத்தென்னை நடத்துவார். சொல்லுங்க, கரங்களை அவருக்கு தட்டுங்களே. Cling to hope. ஆகவே நம்பிக்கையை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். Amen. Jeremiah clings to hope in God's unchanging mercy. தேவனுடைய மாறாத இரக்கத்தை எரேமியா உறுதியாக பிடித்துக் கொண்டார். Amen. Listen to this. இதை கேளுங்கள். The God who created us நம்மை சிருஷ்டித்த நம்முடைய தேவன் is the same God அதே அவர் மாறாத who தேவனாக இருக்கிறார். sustains us நம்மை வழி நடத்துகிறார். in every single moment. ஒவ்வொரு நொடியிலும் நம்மை காத்து வழி இங்க கைவை நடத்துகிறார். சொல்லுங்க, என்னை படைத்தவர். The one who created என்னை me. படைத்தவர். The one who created me. என்னை ஒவ்வொரு வினாடியும் Every single moment. தாங்குவார். He would sustain me. நடத்துவார். He would guide me. போஷிப்பார். He would nourish me. சந்திப்பார். He would meet my needs உலகத்து முடிவு பரியந்தம் till the end of this சகல world. நாட்களிலும் All of my days. என்னோடு இருப்பார். He would be always with கரங்களை me. நல்ல தட்டுங்களே. ஒரு நாய் One dog. என்ன கனவு காணுங்க? What dream it would have. பெங்களூர்ல நிறைய மழை 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 தான். If you see in Bangalore, it is pouring now. இந்த நாய்கள் தெருநாய்கள் எல்லாம் ஃபெட் அப் ஆயிட்டு இருக்கு. The street dogs seems to be fed யாரும் up வெளியே வந்து சாப்பாடு போட because no one மாட்டேங்கிறாங்க. is coming out to feed the street சாப்பாடு இல்லாம dogs. தெருநாய் அலையுது. The street dogs are roaming about without இந்த food. மழையை பார்த்து ஃபெட் அப் ஆயிருக்கு. And they are fed up seeing this continuous pouring அந்த rain. நாய் படுத்து தூங்குனா If the dog lies down and it sleeps, என்ன கனவு காண ஆசைப்படும்? what it would desire to dream of. யோசித்து பாருங்க, என்ன கனவு காண Just ஆசைப்படும்? imagine what would be the dream of a dog. எலும்பு மழை. It will be the rain of bones. என்ன மழைங்க?
rain of bones. எலும்பு மழைய என்ன கனவு காணும். So it would dream of getting rain of இந்த bones. மழைக்கு பதிலா Instead of this rain, ஒரு எலும்பு மழை பொழியாதா? will it not be a rain of bones? அதுல தப்பு இல்லங்க. It's nothing wrong in that. உங்க கனவு என்ன? What is your dream? என் கனவு என்ன? What is my dream? அதான் முக்கியங்க. And that is what is important. எலும்பு மழை. It's rain of bones. அது நாயின் கனவு. And that is the dream of a dog. ஒரு விசுவாசியின் கனவு என்னவா இருக்கணும்? What should be the dream of a believer? இன்னைக்கு நம்ம ஆசை என்னங்க? What is our desire நம்ம today? ஜெபம் என்னங்க? What is our prayer today? என்ன நம்ம வாஞ்சை என்னங்க? What is our wish today? 10 வருஷத்துக்கு முன்னால நான் இப்படி சொல்லி இருந்தேன்னா, If I would have told this 10 years back, என்ன மனுஷன் இது பாருங்க, this is a material world. this is the material world that we are living. People are money minded outside. மனிதர்கள் வெளியே பணத்தின் பின்பாகவே இருக்கிறார்கள். 10 years back, 10 வருடங்களுக்கு முன்பதாக man was running after money and material things. பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் மனிதன் ஓடிக்கொண்டே இருந்தான். 10 வருஷத்துக்கு முன்னால எல்லாரும் சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்னால 10 years back. மனுஷன் என்ன செய்றான்? What did man do? என்ன பணத்துக்கு பின்பாக பொருளுக்கு பின்பாக ஓடினான். He ran behind money and material things. After 10 years now, 10 வருடம் கழிந்த பின்பு man is இப்பொழுது not running after money and material things. மனிதன் இப்படியாக பணத்துக்கும் பொருளுக்கும் பின்பதாக He is ஓடுவதில்லை. not running. ஓடுவது கிடையாது. He is chasing. அதை துரத்தி கொண்டிருக்கிறான். பணத்துக்கு பின்பாக மனுஷன் இன்றைக்கு ஓடல, துரத்துறான். And now man is not running but he is chasing and going behind பணம் money. பொருளுக்கு பின்பாக துரத்தி He is கொண்டிருக்கிறான். chasing money and material things. உசைன் போல்ட் எவ்வளவு பேருக்கு தெரியும்? How many of you know Usain Bolt? 8 times a world champion. He was a world champion for 8 என்ன times. glory, What a glorious என்ன life. achievement. What a big achievement he had. மின்னல் வேகத்துல ஓடுவான். He would go like a lightning. பிடிக்க முடியாது. Nobody can catch him. ஒருத்தனும் போட்டி போட No முடியாது. one can compete with him. அந்த மாதிரி ஓடின ஒரு And that's மனுஷன். kind of speed that he had in his அவ்வளவு running. புகழ், So much popularity. அவ்வளவு பணம். So much money he இப்பொழுது had. ஹுசைன் போல்ட் But now if you see Usain Bolt, மாடி படி ஏறத்து கூட பலன் இல்லாம he இருக்கான். doesn't have strength even to climb up stairs. தெரியுமா உங்களுக்கு? Do you know this? இதாங்க வாழ்க்கை. This is life. இதான் வாழ்க்கையின் நிஜம். This is the truth of life. இன்னைக்கு பிரசங்கம் என்ன? What is the preaching ஓ today? கர்த்தர் பொழிகிறார். Oh, the Lord is pouring. இன்னைக்கு ஜெபம் என்ன? What is the prayer today? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord is blessing you. பணமழை பொழிகிறார். He is the rain of money பொருளை is coming கொடுக்கிறார். upon you. He is giving you material செழிப்பை things. He கொடுக்கிறார். is giving you prosperity. அதே கர்த்தர் தான் சொல்லுகிறார். It is the same Lord who says, முதலாவது என் ராஜ்யத்தை என் நீதியை தேடுங்கள். Seek ye first the kingdom of God and his righteousness. பிறகு இப்படி எல்லாமே உனக்கு பின்பாக கொண்டு வரும். Then all these things will be added unto you. ஆமென். முதல் யாருங்க? So first who should be கர்த்தரை there? தேடணுங்க. We need to seek the The Lord same first. divine power அதே அந்த வல்லமை that gave us life நமக்கு ஜீவனை கொடுத்த அந்த வல்லமை continues. அது தொடர்ந்து அதே வல்லமை தொடர்கிறது. சொல்லுங்க, that அதே same வல்லமை. power continues. சத்தமா சொல்லுங்க, அதே வல்லமை Say the same power தொடர்கிறது. it continues. ஆமென். ஒவ்வொரு நொடியும், Every single ஒவ்வொரு moment, வினாடியும் over every அதே second, வல்லமை the same power, நம்மை தாங்குகிறது. it is upholding The us. power that formed us in the beginning நம்மை உருவாக்கின அந்த வல்லமை is the முதலிலே same power அதே வல்லமை தான் that is holding you and I. இன்றைக்கும் உங்களையும் என்னையும் தாங்குகிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் எந்த வல்லமை உங்களையும் என்னையும் ஆரம்பத்தில் படைத்ததோ The power which created us in the beginning, you and I, அதே வல்லமை the same power, உங்களையும் என்னையும் you and I, இன்றைக்கு தாங்கி it கொண்டிருக்கிறது. is holding us together. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, Lift both your hands and say, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு தாங்கிடுவார். எதனாலங்க? கிருபையாலே. because of his grace. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார். இதான் சத்தமா காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் கரங்களை உயர்த்தி இதை சொல்லும். நம்புவேன் இயேசுவை
நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவேன் இயேசுவை. See, we walk நாம் நடக்கும் பொழுது in the midst of secret and unsuspected dangers. நாம் எதிர்பாராத அபாயத்தின் வழியாக நாம் நடந்து We walk in the கொண்டிருக்கிறோம். midst of secret and unsuspected dangers. ரகசியமான நமக்கு புலப்படாத காரியங்களுக்கு வழியாக நாம் அபாயத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறோம். எந்த ஆபத்து நமக்கு காத்திருக்கு நமக்கு We do தெரியாது. not know what danger we are going to encounter. திடீர்னு சில பேர் நம்ம விட்டு போயிடுறாங்க. Suddenly some people leave us and go. போன வாரத்துக்கு முன்னாடி A week before எங்க அம்மா போயிட்டாங்க. I lost my mother. அந்த செமெட்ரியில எங்க அம்மா சொன்னாங்க, My mother told me, எனக்கு நீதான் மண்ணு கொடுக்கணும், you should only bury me. என் பரியல் என் ஃபியூனரல் சர்வீஸ் நீதான் பண்ணணும், You should only conduct the burial, the funeral service. யாருக்கும் கொடுத்துறாத, And said, do not give this to anyone. அப்படி கேட்டுக்கிட்டாங்க. And she requested me that. எங்க அம்மா சவ பெட்டியில இருக்கிறாங்க. My mother's body was in the coffin. அந்த பெட்டியை மூடுறோம். We were closing the coffin. அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன். And at that time I shared one இந்த word. கல்லறையில இருக்கிற எல்லாருமே ஒரு நாள், all those who have gathered here in the cemetery today, every single day, கல்லறை நோக்கி இன்னைக்கு நம்ம போயிரலாம். we are moving forward to our grave. அம்மாவை பரி பண்ணிட்டு இன்னைக்கு போயிரலாம். Today we may bury mom and we can go. ஒவ்வொரு நாளும் கல்லறை நோக்கி தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். Every single day we are journeying towards our grave. அத சொன்னேன். And I shared that. அதுக்கு அடுத்து இன்னொன்னு சொன்னேன். And after that I shared one more இன்னைக்கு thing. நான் நின்று கொண்டிருக்கிறதான இந்த நிலைமை, This land that I am standing today, நாளை என் கூரையாக மாறும். tomorrow it will become my roof. The same ground அதே that I நிலம் stand now நான் நின்று கொண்டிருக்கிறதான அந்த will நிலம் become my roof tomorrow. நாளை எனக்கு அது என்னுடைய கூரையாக மாறும். இங்க தான் இருக்கிறீங்களா? யோசித்து Are you all here? Just imagine. இதான் வாழ்க்கை நிஜம்ங்க. This is the truth of life. இதான் வாழ்க்கை நிஜமே. This is the truth of life. அம்மாக்கு மண்ணு போடுறேன். As we were burying her and putting the mud எங்க on அம்மாவை the ராணி body, மாதிரி பாத்துக்கிட்டோம். we took care of our mother like a queen. ராணி மாதிரி She பாத்துக்கிட்டோம். was like a queen when she lived. ஆனால் அந்த இடத்துல But in that place, ஒரு மகனா ஒரு பாஸ்டரா as a son and as a pastor, எங்க அம்மாக்கு அந்த மண்ணை போடும் பொழுது so when I put that mud on the என் coffin, கால்கள் நடுங்கி கொண்டிருந்தது. my legs started என் shaking. கால்கள் நடுங்கி கொண்டிருந்தது. My legs were shaking. இன்னொரு வார்த்தையை சொன்னேன். And I shared another இந்த word. கல்லறையில இருக்கிற நாம Those who are gathered here in this cemetery, அடுத்து யார் இந்த பெட்டிக்குள்ளாக வர போறாங்க தெரியாது. we do not know who is going to go into this coffin next. அடுத்து யார் இந்த பெட்டிக்குள்ளாக, ஒருவேளை நானே அந்த பெட்டிக்குள்ளாக வரலாம். Maybe it may be me who is going in there. யோசித்து பாருங்க. Just imagine. இதான் வாழ்க்கையின் நிஜம்ங்க. This is the truth of life. இதான் வாழ்க்கையின் நிஜம். This is the truth of life. நிறைய பேர் பாருங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிடுறாங்க. Many people who travel with us, they leave and go. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லுங்களேன். Say, I'm here today. கர்த்தருடைய கிருபை தான். It's because of His grace. அதனால தான் சொல்றேங்க. And that is the reason I say. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பந்தா பண்ணாதன்னு சொல்லுங்களேன். So don't show banda. எதுலயும் பந்தா பண்ணாத. So don't show banda in anything. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, And that is why the Lord is saying, பெருமை உள்ளவனுக்கு, He says, for people with பெருமை pride, உள்ளவனுக்கு people who show pride, எதிர்த்து I நிற்கிறார். resist the pride. எதுலங்க பெருமை உங்களுக்கு? What thing that you have so எதுலங்க much எனக்கு pride? பெருமை? What particular thing do I have pride எதுலயும் so பெருமை much? கொள்ள முடியாது. We cannot take pride in anything. நான் பெருமை கொள்ளணும்னு See, சொன்னா if I have to be proud of something, ஒண்ணுதாங்க. there's only one அது thing that I should கர்த்தருடைய be. கிருபை. It is only God's grace. கர்த்தருடைய இரக்கம். It's only His mercies. ஆமென். இங்க தான் இருக்கீங்களா? Are you all here? Let God's character தேவனுடைய குணம் shape our minds. நம்முடைய மனதை Let வடிவமைக்கட்டும். God's character தேவனுடைய குணம் shape our minds. நம்முடைய மனதை ஆமென். வடிவமைக்கட்டும். சொல்லுங்க, தேவனுடைய குணம் Say the Lord's character. என் மனதை My mind. வனையட்டும், Let it shape my mind. உருவாக்கட்டும். Let it shape my mind. இன்னொருத்தர் குணம் கிடையாதுங்க. It's not somebody else's character. இன்னொருத்தர் கெட்ட குணத்தால நீங்க பாதிக்கப்படாதீங்க. Don't get because of
somebody's bad character, don't get influenced. நம்மை சுத்தி எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லங்க. So there's no chance for us to say people who are around us are யாருடைய good. கெட்ட குணமும் நம்ம என்ன செய்ய கூடாது, பாதிக்க கூடாது. And the bad character of someone should not affect us. விஷமுள்ளவர்கள் இருப்பாங்க. There are people who speak poison. பெருமையுள்ளவர்கள் இருப்பாங்க. There are people with pride. சண்டை போடுறவங்க இருப்பாங்க. And there are people who fight always. குறை சொல்றவங்க இருப்பாங்க. They always find faults. குற்றம் சொல்றவங்க இருப்பாங்க. They find faults always. நியாயம் தீர்க்கறவங்க இருப்பாங்க. There are people who would judge you. அவங்க கேரக்டர் எல்லாம் நம்மை உருவாக்க கூடாது. So because of their characters we shouldn't be shaped. என் ஆண்டவருடைய கேரக்டர். It is the character of my என் God. ஆண்டவருடைய குணம். It is the character of my God. அது என்னை உருவாக்கட்டும். And let it shape my mind. Amen. Let me tell you, இதை நான் சொல்கிறேன். minds that remember God's character தேவனுடைய குணத்தை நினைக்கும் மனம் will find rest in his presence. அவருடைய பிரசன்னத்தில் இளைப்பாறுதலை Let கண்டடையும். me repeat it again. நான் திரும்பவுமாக You can சொல்கிறேன். read that. அங்கே நீங்கள் படிக்கலாம். Minds that remember God's character தேவனுடைய குணத்தை நினைக்கும் மனம் will rest in his presence. அவருடைய பிரசன்னத்தின் இளைப்பாறுதலை ஐயோ கண்டடையும். அவர் போயிட்டாரே. Oh, he left me. ஐயோ அவருக்கு விழுந்து அடிபட்டு போச்சே. Oh, he fell down and he got hurt. அவளுக்கு ஃபிராக்சர் ஆயிடுச்சே. Oh, she got fractured. அதுக்கு முன்னால நான் போயிரணும். And I should leave this world before that person. என் வயசுல இருக்கிறவங்க இப்படி ஆயிட்டாங்க. Oh, the people of my age, they are like this. They have become like that. நம்ம எல்லாம் விசுவாசிங்க. We are all believers. வாயில என்ன வார்த்தை வரணும்? What words should come out of our mouth? வாயில என்ன வார்த்தை வரணும்? What should we speak? என் கர்த்தர் கிருபை எனக்கு போதுமே. My God's grace is இந்த enough நாள் for me. கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is the day that the Lord has made. ஆமென். கர்த்தருக்குள் நாம் களி கூற வேண்டும். So we should rejoice in the Lord. Amen. Let our hearts overflow with gratitude. நன்றியால் நம்முடைய இருதயம் பொங்கி வழியட்டும். Let our minds remember God's character. தேவனுடைய குணத்தை நம்முடைய மனது நினைக்கட்டும். And finally, கடைசியாக let our mouth speak his goodness. நம்முடைய வாயானது அவருடைய நன்மைகளை பேசட்டும். சொல்லுங்க என் வாய். Say my mouth. சத்தமா சொல்லுங்க என் வாய். My mouth. ஐயோ வாய் திறக்காதீங்கன்னு பயந்து ஓடுறோம் பாருங்க சிலர். So sometimes we are very scared to open our mouths. சிலர் வாய் திறந்தாலே 4 மைல் ஓடிறோம் பாருங்க. Some people open their mouth and run miles away. My mouth. சத்தமா சொல்லுங்க என் வாய். My mouth. ஒவ்வொரு நாளும் Every single day. கர்த்தருடைய நன்மையை மாத்திரம் பேச வேண்டும். It should speak only God's goodness. சொல்லுங்க கர்த்தருடைய நன்மைன்னு சொல்லுங்களே. Say God's goodness. Amen. Bible says in Lamentation chapter 3 verse number 22. புலம்பல் 3:22 பார்க்கிறோம். The steadfast love of the Lord never ceases. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. His mercies அவருடைய இரக்கங்கள் never come to an end. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. Steadfast love அவருடைய கிருபை எபிரேய பாஷையில in Hebrew language எசேத் என்று சொல்லுகிறது. எசேத் என்று சொல்லப்படுகிறது. எசேத் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் அது உடன்படிக்கை. அது ஒரு covenant என்று சொல்லப்படுகிறது. என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். So he has made a covenant. உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். He made a covenant with you. அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். And he is faithful to his covenant. யார் எந்த கான்ட்ராக்ட முறிச்சாலோ, people may break their contract. யார் எந்த அக்ரீமென்ட்ட முறிச்சாலோ, people may break the agreements that they கர்த்தர் had with உடன்படிக்கையில் you. But the covenant of God, உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். faithful in his covenant. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்களே. ஆமென். சொல்லுங்க உங்க தேங்க்ஸ். Say your thanks. நீங்க ஒரு நல்ல அக்கேஷனுக்கு வைக்காதீங்கன்னு சொல்லுங்க. Do not store it up for a good occasion. நல்லது நடக்கிற வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். Till good things happen I will not say thanks. அப்படி சொல்லாதீங்க. Please do not say like Don't that. wait for special occasions. ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்காக நாம் காத்திருக்க To வேண்டாம். express your love. உங்களுடைய அன்பை நீங்கள் Or வெளிக்காட்டுவதற்கு. to say thank you. இல்லையென்றால் ஒருவருக்கு நன்றி சொல்வது. சொல்லுங்க ஸ்பெஷல் அக்கேஷன் வேண்டாம்னு சொல்லுங்களே. So you don't need a special occasion. ஓ ஸ்பெஷல் அக்கேஷன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கட்டும். In this special occasion let the Lord bless me. ஆண்டவர் எனக்கு வேலை Let கொடுக்கட்டும். the Lord bless me with a job. ஆண்டவர் எனக்கு குழந்தையை கொடுக்கட்டும். Let the Lord bless me with a child. ஆண்டவர் என் பிரச்சனையை தீர்க்கட்டும். Let the Lord solve this problem. ஆண்டவர் எனக்கு துணையை கொடுக்கட்டும். Let the Lord give me a life partner. ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் Till a good thing happen in my நான் life. தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்லாதீங்க. Don't say you will not say thanks. நல்லது நடந்த பிறகு After good things happen to ஆண்டவரே you, உமக்கு நான் கொடுப்பேன். Lord I will give back to ஆண்டவரே you. சாட்சி சொல்லுவேன். And I will share my testimony. ஆண்டவரே காணிக்கை கொடுப்பேன். I will give my offering. நல்லது நடக்கிற வரை காத்திருக்க வேண்டாம். You do not wait till good things happen to you. இந்த நாள் This day கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் God has கொடுத்திருக்கிறார். added this day out
out of his grace. ஆமென். நீங்க சொல்லலாம் இந்த நாளை நான் சம்பாதிச்சேன்னு சொல்லலாம். You may say that I have earned this day. இந்த பிளேசரை நான் சம்பாதிச்சேன். I say that you have earned this இந்த blazer. ஷூவை நான் I சம்பாதிச்சேன். have earned this shoe. அப்படின்ட்டெல்லாம் சொல்லலாம். You may continue to say such things. நீ சுவாசிக்கிற பாரு. When you breathe, நான் சுவாசிக்கிறேன் பாரு. the air that I breathe, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்க. there's no chance. நீ சேல்ல வாங்கி இருக்கலாம். நான்லாம் சேல்ல தான் வாங்குவேன். I got this in sale. என்ன எப்படின்னா வாங்கிட்டு போ. It doesn't matter how ஆனா you சுவாசம் get. காத்துக்கு யாரும் காசு கொடுக்கல. But no one can pay money for the air that we தண்ணிக்கு breathe. யாரும் காசு கொடுக்கல. No one is giving money for the சூரியனுக்கு water. யாரும் காசு No கொடுக்கல. one is giving money for the sun. சந்திரனுக்கு யாரும் காசு No கொடுக்கல. one is giving money for the இந்த moon. ஆக்ஸிஜனுக்கு யாரும் காசு No one is கொடுக்கல. giving money to and buying எல்லாம் oxygen. இலவசமாய் கொடுத்தாங்க. Everything God has given us free. சொல்லுங்க அதனால. And that's why. சொல்லுங்க அதனால. And that's why. கர்த்தரை நான் என்ன செய்வேன்? What will I do to my Lord? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். I will praise him all the அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் days. And இருக்கும். his praises will be always in my mouth. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலும்மை நான் இயேசுவே நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதி. யார் அந்த பாட்டு எழுதுனது? Who wrote this song? என்ன கேட்டு எழுதி இருக்கணும். He should have asked me and written that song. என்ன நீ வாழ்விலும் Why are you saying in your life? வாழ்விலும் நீரே. Say in my life, when I go up and there, when I go down, you're also there. நானே வாழ்க்கை விட்டு தற்கொலை செஞ்சு எங்காச்சும் ஓடலாம்னு சொல்லி இருக்கேன். I'm thinking to commit suicide and run away. என் சூழ்நிலை யாருக்கு தெரியும்? Who would know my அந்த situation? எழுதுன ஆளை கொண்டு வரணும். Bring that man who என் wrote these பிரச்சனையை words. சொல்லணும். And I would share my problem with him. இல்லங்க. It's not like that. அவங்கள அனுபவப்பட்டு தான் எழுதி இருக்காங்க. Out of experience they have written this song. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். Listen. கேளுங்க. Gratitude இந்த நன்றி doesn't come after blessings. அது ஆசீர்வாதத்திற்கு பின்பு வருவது கிடையாது. ஆசீர்வாதத்துக்கு பின்பு நன்றி அல்ல. Gratitude will not come after blessings. It multiplies them. அதை பெருக்குகிறது அது. Gratitude இந்த நன்றியானது is not just a response. அது ஒரு பதிலாக வருவது கிடையாது. It is not just a response. அது ஒரு பதிலாக மட்டும் வருவது கிடையாது. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? It is not just a reaction. இல்ல அது ஒரு காரியம் கிடைப்பதனால் வருகிறது கிடையாது. It is the posture of your heart. அது நம்முடைய இருதயத்தின் நிலையை காண்பிக்கிறது. சொல்லுங்க gratitude. Say நன்றி. ஏதோ செஞ்சதுக்கு பெற்றதுக்கு பதில் அல்ல. It's not a reaction of what I have received in my life. இருதயத்தின் நிலையே நன்றிதான். The posture of my heart itself is gratitude. It's not after we receive the blessings. பெற்ற பிறகு அல்ல. It's not after we receive the blessings. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், though the fig tree may blossom or not, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் கனியற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். always rejoice in my Lord. கரங்களை நல்ல தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு வாழ்க்கை தாங்க. We just have one life. ஒரு வாழ்க்கை. We have one life. நான் அம்மாக்கு மண்ணு போட்டுட்டு சொன்னேன். After I buried her, my mom, and I put the mud on the coffin. அம்மா, I told Amma, அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம ஒரு திருப்தி, அம்மாவை நல்ல ராணி மாதிரி பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி. when she was alive, we have this contented heart that we took care of her like a queen. ஒரு வாரமா என்ன அது ஹாண்ட் பண்ணுது. It's haunting me for more than a week. என்னால அம்மா எப்போ அழுது இருப்பாங்க. When my mother would have cried because of me. எப்போ அம்மா உள்ளத்தை நான் காயப்படுத்தி இருக்கேன். When I have hurted my mother's heart. என்ன வார்த்தை எங்க அம்மாவை காயப்படுத்தி. What words would have hurted my mother's heart? அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கலையே. I did not ask forgiveness to அந்த her. பெட்டி கீழ இறங்கும் பொழுது, when the coffin was put அம்மா down, மன்னிச்சிருமா. and I said, please forgive me, Amma. அந்த இரவு படுக்கைக்கு போகும் பொழுது, that night when I went to sleep, ஆண்டவரே, I told ஒரு God, வாழ்க்கைதான். we have one life. ஒரே ஒரு வாழ்க்கைதான். We just have one life.
ஆண்டவரே நான் பீஸ் மேக்கரா இருக்கணும். I should be a peacemaker. எதுக்கு சண்டைங்க? Why should we fight? எதுக்கு ஆர்கியூமெண்ட்டுங்க? Why are we arguing? யாரோ ஒருத்தர் நான் தான் இந்த டிபேட்ல ஜெயிக்கிறேன்னு சொன்னா ஒரு பை சொல்லுங்க. Someone says I want to win this debate, say bye to இந்த them. ஒரு மெடலுக்கு 10 மெடல் கொடுக்கிற நீயே வின் ஆயி. Say for one medal I'll give you 10 medals, you win. சந்தோஷமா இருப்போன்னு சொல்லுங்க. Say be happy and go அதான் away. வாழ்க்கை அவ்வளவுதாங்க. Because our life is only that much. அவ்வளவுதாங்க. It's only so much. ஆக இந்த பூமி நாளைக்கு நமக்கு கூரையாக மாறும். So this land will become our roof tomorrow. எத்தனை பேர் எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுத்துக்கிறீங்க? How many of you have taken MRI test? எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? Have you taken MRI test? Anybody here? நான் 3 முறை எடுத்துக்கிறேன். I've taken 3 times. 3 முறை இல்ல 4 முறை நினைக்கிறேன். I've taken 4 times. அந்த எம்ஆர்ஐ குள்ள போகும் பொழுது So when you go inside for your MRI scanning, அப்பதான் உங்களுக்கு தெரியும் சவப்பெட்டிக்குள்ள இருக்குதுன்னா என்னன்னு சொல்லி. then only you understand what it is to be like in a coffin. full close ஆயிருக்கும். Everything around you would be closed. உங்களை உள்ள தள்ளிடுவாங்க. And they would put you inside. இந்த கைப்பிடி விலக்க முடியாது. You cannot shake your hand. ஒண்ணும் பண்ண முடியாது. You can't do anything inside. உள்ள போயிருவீங்க அவ்வளவுதான். They will push you inside. ரூஃப் இங்கேயே இருக்குங்க. And the roof will be just above you. It will be just above you. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. அது ஒரு சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு It's an experience of being inside a coffin. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. ஒரே ஒரு வாழ்க்கை தான். We have only one அது life. ஒரு வாழ்க்கை. That one life. ஆண்டவருக்காக. For God. Let love pour from our lips right now. இப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து உதடுகளிலிருந்து அவரை துதிக்கட்டும். A thankful heart இந்த நன்றியுள்ள இருதயம் sees God's hand தேவனுடைய கரத்தை in பார்க்கிறது. the ordinary. சாதாரண காரியங்களிலே அவருடைய கரத்தை பார்க்கிறது. சாதாரண காரியத்திலும் in ordinary things we take so many things for granted. பல காரியங்களை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். சாதாரண காரியங்கள். But in those ordinary things கர்த்தருடைய கரத்தை நாம பார்க்கணுங்க. we should see God's hand. இதில் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. There is God's hand. இத நான் சாதாரணமா பார்க்க கூடாது. I should not be seeing it ordinary. இதில் தேவனுடைய கரம் இருக்கிறது. So we need to have a heart of gratitude. ஆகவே நன்றியுள்ள இருதயம் நமக்கு தேவை. Amen. Let our mouth speak his goodness. நம்முடைய வாய் அவருடைய நன்மைகளை பேச